திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம். வென்றியே வேண்டி வீழ்பொருட்கிறங்கி வேல்கணார் கலவியே கருதி நின்றவானில்லா நெஞ்சினை உடையேன் என் செய்கேன் நெடுவிசும்பனவும் பன்றியாயன்று பாரகம் கீண்ட வாழியான் ஆழியானருளே நன்று நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். இந்த பாசுரத்தில் திருமங்கையாழ்வார் பெருமாள் தன்னை ஆட்கொள்ளறதுக்கு முன்னாடி தனக்கு மனசில் இருந்தது என்னெல்லாம் இருந்ததோ, எப்படியெல்லாம் தான் நிலை மாறி தடம் மாறி போயின்னு இருந்தோமோ அதை பற்றி அவர் சொல்லிட்டு இருக்கார். ஆனால் உண்மையில் பெருமாள் அவரை ஆட்கொண்ட பிறகு அவர் தான் அப்புறம் பாடின பாசுரங்கள் தான் இது. ஆனால் அதுக்கு முன்னாடியே அவருக்கு இதெல்லாம் அப்படி பொண்ணெல்லாம் பார்த்தா போயிட்டு இருக்கிறது அப்படின்னு. இது ஒரு ஜீவாத்மா பரமாத்மாவை அடையணுன்ற முயற்சி பண்ணி அதோடு கூட அந்த போகிற வழியில் வந்துடுத்துன்னு சொன்னால், அந்த குருவில் தன்னை ஆட்படுத்தி கொண்டு கொடுத்து தன்னை அதுக்குள்ளே அமைச்சு கொடுத்துன்னு சொன்னால், அதுக்கு முன்னாடி இருக்கிறதெல்லாம் பற்றி நம்ம என்ன பண்ண வேண்டாம், ரிப்பண்ட் பண்ணுறதை காட்டிலும் இப்போ வந்திருக்கிற வேலை கையில் என்ன இருக்கு, பெருமாளோட திருவடி வாரத்தில் அடையறதுக்கு தேவையான வழியில் நம்ம வந்துட்டோம் அப்படின்னா இதுக்கு உண்டான முனைப்பை பெரிய அளவில் செய்துட்டே இருக்கணும். தொடர்ந்து நாள் மாறாமல் பொழுது மாறாமல் அது அப்படியே தொடர்ந்து செய்யணும். அப்படி இருந்தால் இதுவே அந்த பழைய பழக்கத்தோட வாசனையெல்லாம் விட்டுட்டு புது வாசனைக்கு, புது பழக்கத்துக்கு, சிறப்பான பழக்கத்துக்கு, செம்மையான பழக்கத்துக்கு நம்ம உட்படுத்தி கொள்ள முடியும். இது பொதுவாக எல்லா மனிதர்களுக்கும் ஏற்புடைய கருத்து தான். இதுக்குள்ளே நம்ம வரணுமே அப்படின்னா அதுக்கும் பகவானுடைய அனுகிரகம் இருந்தால் தான் வர முடியும். அந்த பகவான் என்ன சொன்னாலே 6 விதமான குணங்களை கொண்டவன், தன்னுள்ளே அடக்கி கொண்டவன்றதுனால தான் அவனுக்கு பகவான் பேர். அதில் ஒரு குணத்தையாவது நம்ம என்ன பண்ணிக்கணும், புரிஞ்சுட்டு அது பின்னாடி வர்றது ரொம்ப சௌரியமான விஷயம். ஆனால் இதெல்லாம் வாயில் சொல்கிற மாதிரி இந்த 10 செகண்டில் நடக்கிற விஷயம் இல்லை. இதுக்கும் பரிபூர்ணமான அனுகிரகம் பிராட்டிக்கிட்டேருந்து முதல்ல நம்ம என்ன பண்ணிக்கணும், அனுகிரகத்தை வாங்கிக்கணும். அப்புறமா பிராட்டியோட அனுமதியோட பெருமாளையும் சேவிக்க போனால் நிச்சயமாக இது நம்மளுக்கு கை கூடும். இதில் இப்போ ஆழ்வார் என்ன சொல்கிறார், வென்றியே வேண்டி. சாதாரண ஒரு தனி மனிதன் நம்ம இன்றைய நாட்களில் இன்றைய சமுதாயத்தில் இருக்கமே, எப்படி எல்லாத்துலையும் தனக்கு வெற்றி தான் வேணும். தோல்வியோ தவறோ எடுத்துக்கொள்ள முடியாத செய்திகளோ இருக்கவே கூடாது. எல்லாமே வென்றியே வேண்டிதான். எப்போவுமே வெற்றி மட்டுமே தனக்கு வேணும் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் இருக்கிறார். அதே சமயம் வீழ்பொருட்கிறங்கி தேவையில்லாத வஸ்துக்கெல்லாம் தன்னை ஆட்படுத்தி கொண்டு இது வேணும் அது வேணும், அதுக்கு மேலே அதுவும் வேணும், இன்னொன்று பார்த்தாலுமே புதுசாக ஒன்று அந்த கேட்ஜெட் கூட வேணும் அப்படின்ற மாதிரி வாண்டாத விஷயங்களுக்கு, வாண்டாத வஸ்துக்களுக்கு, தேவையில்லாத பயனில்லாத வஸ்துக்களுக்கு நம்ம என்ன பண்ணிக்கிறோம், நம்ம உட்படுத்திக்கிட்டு அது தனக்கு வேணும்னு முயற்சி பண்ணுறோம். இது மாத்திரம் இல்லை, வீழ்பொருட்கிறங்கி மாத்திரம் இல்லை, வேல்கணார் கலவியே கருதி. அதாவது நல்லா அழகாக இருக்கிற பொண்ணு பசங்கள் தான் தன்னோட சௌரியத்துக்கு வேணும், பொண்ணு தான் தனக்கு வேணும், அவளோட பொண்ணோட கலவி மட்டும்தான் தனக்கு ரொம்ப இன்பம் பயக்கும் அப்படின்னு நினச்சிக்கிறது. அது என்ன ஆச்சு, அதனால அதுக்கு என்ன வேணுமோ அது மட்டும்தான் வேணும், அதுக்கு போகிற விஷயங்கள்லாம் சரியாக நடக்கணும், அதுக்கு தொடர்புடைய செய்திகள் வீழ்பொருளாக இருந்தாலும் அதுக்கு தொடர்புடையதாக இருந்தால் தான் வேணும் அப்படின்னு சொன்னேன். இதனால் என்ன ஆகுதுன்னு கேட்டால், அதாவது தேவையில்லாத விஷயங்களை அடிக்கடி நம்ம யோசிக்கும் பொழுது அதில் என்ன ஆகும், அதை பற்றி தான் மீண்டும் மீண்டும் யோசித்துட்டே இருப்போம். அதனால் என்னாச்சு, நின்றவான் இல்லா நெஞ்சினை உடையேன். அதனால் ஆழ்வார் என்ன சொல்லிக்கிறார், இன்றைய சமுதாயத்தில் நாம் எப்படி இருக்கிறோமோ இந்த மனப்பான்மை வந்துடும். அதாவது அடுத்து சொல்ல இதுக்கு இது என்ன பண்ணலாம், அது என்ன பண்ணலாம் அப்படின்னு ஒரு கிளம்ஸி ஆஃப் தாட் ப்ராசஸ் தான் இருக்கும். எதுலையுமே தெளிவாக ஒரு வழியில் போகிறோம், அதில் நம்ம ஏற்புடையதாக இருக்கோன்ற அளவுக்கு அவங்களுக்கு நம்மளுக்கு தெரியவே தெரியாது, அது நம்மளுக்கு மனசுகளே வரல அப்படின்னு. அந்த நேரத்தில் என்ன செய்யறதுன்னு தெரியலையே, இப்படி ஒரு பித்து மாதிரி போயின்னு இருக்குமே, பித்து மாதிரி இல்லை, பித்தனே தான் பைத்தியமாக தான் போயின்னு இருக்கோமே, இது இப்போ பொண்ணு பின்னாடி போனோம்னு நினைக்கிறோமே, இதுலேருந்து எப்படி வெளியில் வருது, என் செய்கேன் அப்படின்னு அவரே தன்னைத்தானே கேட்டுக்கிறார். அது முதல்ல அவருக்கு இல்லை, சில பாசங்களுக்கு முன்னாடியே நம்ம சொன்னாது அவருக்கு இல்லை. இன்றைய சமுதாயத்தில் நாம் இருக்கமே நம்மளை போல உள்ளவாளுக்கு தான் அப்படின்னு. அப்போ நெடுவிசும்பனவும் பன்றியா என்ற பாரகங்கீண்ட, அதாவது நீண்ட உருவம் எப்படி இருந்தால், அது பெரிய உருவம் எப்படி இருந்ததுன்னு சொன்னால் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் இருந்தது. பன்றியாய் ஏனமாய் அப்படின்னு சுவாமி என்ன பண்ணுறார், ஏனமான வராக அவதாரம் ஆதி வராக சுவாமியை
நினச்சி இந்த வார்த்தையை சொல்கிறார். ஏனமாய் பன்றியாய் என்று பாரகம் கேண்ட பூமி தேவி என்ன பண்ணிவிட்டா, அவன் இரண்யாக்ஷன் கொண்டு போய் சமுத்திரத்துக்கு அடியில் வச்சுன்னுட்டான். எப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தெரியல, சுவாமி கண்டுபிடிச்சிக்க முடியாதுன்னு. ஆனால் சமுத்திரத்துக்கு அடியில் போயும் என்ன பன்றியாய் என்று பாரகம் கேண்ட அடியில் போய் தன்னோட ஆளை எடுத்துட்டு அப்படி தூக்கின்னு மேலே வரார். அது எப்படி இருக்கோ அந்த மாதிரி தன்னை காப்பாற்றி கொண்டு வந்த பொழுது அவளுக்கு பிராட்டிக்கு எவ்வளோ சந்தோஷம் இருந்தது பூமி தேவிக்கு. அது ரொம்ப சிறப்பு தான். அவள் தான் நம்மளுக்கு என்ன சொல்லி கொடுக்குறா. இது மாதிரி இருக்குது, எல்லா ஜனங்களுக்கும் ரொம்ப கிளேசம் ஜாஸ்தியாக இருக்குது, மனசில் என்ன தெளிவான எண்ண ஓட்டங்கள் இல்லை அப்படின்னு. அப்போது பெருமாள் அவருக்கு தாயார்கிட்ட சொல்கிறார், வராக சர்ம ஸ்லோகத்தை சொல்லி கொடுக்குறார். என்ன, அகம் ஸ்மராமி மத்பக்தம் நயாமி பரமாங்கதிம். என்ன இருந்தாலும் அவனுக்கு ஒரு தடவை எங்கிட்ட சரணாகதின்னு சொல்லிட்டானானே, அதை பற்றி அவன் பின்னாடி நாளில் என்ன பண்ண வேண்டாம், யோசிக்க வேண்டாம். அந்த நாளில் அவனுக்கு என்றைக்கு இந்த சரீரத்தை விட்டு தேக யாத்திரை முடிஞ்சு சரீரத்தை விட்டு ஜீவன் கிளம்பி வெளியில் போகிறதோ அந்த நேரத்தில் அகம் ஸ்மராமி மத்பக்தம் அப்படின்னு சுவாமியே பிராட்டிக்கிட்ட என்ன சொல்கிறார், அஷூரன்ஸ் கொடுக்குறார். அதனால் என்ன பன்றியாய் என்று பாரகம் கேண்ட நன்று நான் உய்ய நான் கண்டு கொண்டேன். அந்த மாதிரி அந்த ஏனமாய் நெடுவிசும்பனவும் ஆகாசத்துக்கும் பூமிக்கும் பெரிய அளவில் வளர்ந்து நிற்கிற அந்த ஏனமான உருவு என்ன படைத்து அதை நான் கண்டுகொண்டேன். எப்படி அப்படின்னு சொன்னால், நன்று கண்டுகொண்டேன் நான் உய்ய நன்று நாமம் நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம். அந்த நாமத்தை நடுவில் போட்டுட்டாலும் நல்ல பொருள் கொடுக்கும், கடைசியில் சொன்னாலும் நன்மை கொடுக்கும். அந்த நாராயணா என்னும் நாமத்தை அடிக்கடி சொல்லணும். அப்படின்னு சொன்னால் அது என்ன பண்ணும், அந்த அஷ்டாட்சர மந்திரம் மனோவாக்காயம் மனம் எண்ணம் சொல் செயல் இது எல்லாத்தையும் சுத்தப்படுத்தும். எப்படி இப்போ சாதாரண நம்ம நிறைய சுத்தப்படுத்துறதுன்றது நம்மளோட அன்றாட வாழ்க்கையில் நிறைய விஷயத்துக்கு உண்டு. எல்லாமே சுத்தப்படுத்தினா தான் மேலே வேலை நடக்கும். பெருமாள் பண்ணுறதா இருந்தாலும் இல்லை சாதாரணமாக வீடு சுத்தம் பண்ணுறதா இருந்தாலும் மனம் வஸ்திர சுத்தியாக இருந்தாலும் வஸ்திர சுத்தி சரீர சுத்தி ஆத்ம சுத்தி அப்படின்னு சொன்னால் அது எண்ணம் சொல் செயல் மூன்றுத்தையும் அது சுத்தப்படுத்தும். தொடர்ந்து ஒரு நாளில் என்ன பண்ணலாம், நம்ம எல்லாரும் ஒரு சின்ன முடிவு எடுத்துக்கலாம். எப்படின்னா, ஒரு நாளைக்கு 108 தடவை அஷ்டாட்சரம் சொல்கிறோம், ஜபிக்கிறோம். அது என்ன பண்ணக்கூடாது, ரொம்ப உறக்க சொல்லக்கூடாது, ரொம்ப காதில் கேட்காம இருக்கக்கூடாது, மனசுக்குள்ளேயும் சொல்லிக்கணும். ஆனால் கண்டிப்பாக என்ன சொல்லணும், வார்த்தைகளை தெளிவாக சொல்லணும். அப்படின்னா அதுபோல் சொல்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் தான் ஆகும், அதுக்கு மேலே ஆகவே ஆகாது. அந்த 5 நிமிஷத்தை நம்ம என்ன பண்ணோம், கார்த்தால ஒரு தடவை, சாயங்காலம் ஒரு தடவை, ராத்திரி தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை. இது இந்த 5 நிமிஷம்ன்றது யாருக்குன்னு கேட்டால், அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற ஜீவன் உயிர்ந்து போகட்டுமே அப்படின்ற ஒரு பெரிய மனசு பண்ணி தான். இந்த சரீரத்தில் அதை அகப்பட்டு நிறுத்து, தேகாவசான காலம் முடிஞ்சதுதான் சரீரத்தை விட்டு அது வெளியில் போகும். அது வரைக்கும் இதுக்குள்ளே தான் இருக்கணும். இப்போது சரீரத்துக்கு என்னெல்லாம் உபாதைகள் உண்டோ அதெல்லாம் அது சேர்ந்து அனுபவிச்சுட்டு இருக்கோம். இருந்தாலும் அதுக்குன்னு ஒரு சின்னதாக ஒரு கிரெடிட் போட்டு வைக்கணும் அப்படின்னு சொன்னால், அதனோட பேங்க்கில் ஜீவனோட அனுபவிக்கக்கூடிய ஒரு விஷயத்தில் இப்போவே அந்த சரீரத்தில் இருந்து தான் அது ஏதோ உபாதைகளை அனுபவிச்சுட்டு இருக்குது. உண்மையில் ஜீவனுக்கு எந்த கட்டுப்பாடும் இல்லைன்னு நம்ம பெரியவாள்லாம் நிறைய சொல்கிறதெல்லாம் கேட்டிருக்கோம். அது மாதிரி இருக்குச்சே, அது உயிர்ந்து போகட்டும் அப்படின்னு ஒரு 5 நிமிஷம், ஒரு நாளைக்கு 10 நிமிஷம் செலவாக்கினாலே என்ன ரொம்ப எதேஷ்டம் பெரிய அளவில் அதுக்கு சிறப்பு அமையும். அது இப்போ இன்னிலேருந்து இன்னும் எனி டே இஸ் குட் டே தான், என்றைக்கு வேணாலும் ஆரம்பிக்கலாம். இப்போ தான் ஆரம்பிக்கணும், இத்தனை வருஷம் தாண்டி போச்சு, பொழுதே போயின பல நாள்கள்னு ஆழ்வார் சொல்கிற மாதிரி நிறைய நாள் சொல்லாமல் விட்டுட்டோனே அப்படின்னு யோசிக்க வேண்டாம். என்னென்னைக்கெல்லாம் சொல்ல முடியுதோ வாரத்தில் முதல்ல 7 நாள் சொல்ல வருவோம், ஒரு தடவை சொல்லுவோம், அப்புறம் அதுவே 2 தடவையாக ஆக்குவோம். அப்போ 5 10 நிமிஷம், ஒரு வாரம் 10 நாளைக்குள்ள அது 15 நிமிஷம் ஒரு நாளில் அப்படின்னு நம்ம செலவு பண்ணிட்டோன்னு வைங்க. அதுக்கு ஏன்னா அதுதான் இந்த நாம் நன்று நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம்னு. அந்த ஆழியான் அருளே, பெருமாளோட அருளால் தான் அவர் தான் கண்டுண்டேன்னு சொல்கிறார். அதே மாதிரி நமக்கும் அந்த ஆச்சாரியர் அனுகிரகம் இருக்கட்டும், ஆழ்வார் அனுகிரகம் இருக்கட்டும், கூடவே இவா 2 பேர் பக்தனோட பக்தனாக இருக்கிறதுனால கண்டிப்பாக பெருமாள் நம்மளுக்கு அனுகிரகம் பண்ணுவார்ன்ற மனசில் வாங்கிண்டு நன்று நான் உய்ய நான் கண்டுகொண்டேன் நாராயணா என்னும் நாமம் என்று தினமும் 3 வேளையும் சொல்லி பழகணும்னு சொல்லி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன். அடுத்த பாசுரத்தை அடுத்த பதிவில் பார்க்கலாம். ஆழ்வார் திருவடிகளே சரணம்.